بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் பேருதவியும் நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய படைப்பில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதகுலம் சிறந்து விளங்குவதற்காக இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான பல்வேறு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கின்றான். குறிப்பாக மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு உறவினர்களை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருக்கின்றான். மனிதர்களுக்கென்று ஏராளமான உறவு முறைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த உறவு முறை எதற்காக என்று சொன்னால், அவருடைய அனைத்து வகையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான உறவு முறைகள். அதில் ஒரு சில உறவு முறைகளை மனிதனே தேர்வு செய்கின்றான். குறிப்பாக நட்புறவு என்று சொல்லக்கூடிய அந்த நண்பர்களுடைய வட்டாரத்தை மனிதன் அவனே விரும்பி தேர்வு செய்கிறான். தனக்கு யார் நண்பராக வர வேண்டும் என்பதை மனிதன் விரும்பி தேர்வு செய்கிறான். அதே போன்று இறைவன் மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய உறவு முறைகள்ல இன்னும் ஒரு சில உறவு முறைகள் இருக்கிறது. அது திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவு முறைகள். இந்த உறவு முறைகளை மனிதன் விரும்பி தேர்வு செய்கிறான். தனக்கு யார் மனைவியாக வர வேண்டும், தன்னுடைய கணவராக யார் வர வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் யாரை நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்பி தேர்வு செய்யக்கூடிய உறவு முறைகள் இருக்கிறது. இதுக்கு அப்பாற்பட்டு இறைவனை மனிதனுக்கென்று தேர்வு செய்யக்கூடிய உறவு முறைகள், அதுதான் இரத்த உறவுகள். அல்லாஹ் இது குறித்து திருமறை குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 54வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன். அல்லாஹ்தான் மனிதர்களை தண்ணீரில் இருந்து அல்லாஹ் படைத்து இருக்கின்றான். இப்படி படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு இரண்டு வகையான உறவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஃபஜஅலஹு நஸபன் வ ஷஹரா. அதில் ஒரு உறவு முறை இரத்த பந்த உறவுகள், இன்னொன்று திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய உறவுகள். இந்த இரண்டு உறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப மனிதர்களுக்கு உறவு முறைகள் என்பது அடிப்படை தேவையாக இருக்கிறது. எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. பிறந்தது முதல் கொண்டு ஒரு மனிதர் மரணிக்கின்ற வரையிலும் யாரையும் சார்ந்து நான் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று எந்த மனிதரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்ததாக எந்த சரித்திரமும் இல்லை. அவனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரை யாராவது ஒருவருடைய உதவியை மனிதன் நாடுகிறான். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு உறவு முறைகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறான். கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்துருக்கிறார், கொஞ்சம் சேர்ந்து ஒரு தள்ளி உட்கார்ந்துருக்க. தொழுகிற நேரத்தில் வரிசையை சரி பண்ணிக்கிறோம். நீங்க நல்லா நெருங்கி உட்கார்ந்தீங்கன்னா வெளியில நிற்கிறவங்க உள்ள வந்துருவாங்க. அப்ப மனிதர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு தேவையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இப்படிப்பட்ட உறவு முறைகள்ல மனிதன் அதிகமாக நேசிக்கக்கூடிய உறவு என்று இருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய இரத்த உறவுகள். வெளியில் இருக்கக்கூடியவங்க உள்ள வந்துருங்க. இரத்த உறவுகளை மனிதன் அதிகமாக நேசிக்கிறான். தன்னுடைய நட்புறவை விட
தன்னுடைய திருமண பந்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொண்ட உறவை விட தன்னுடைய நட்பு, அதாவது இரத்த பந்த உறவு இருக்கிறத, இதை மனிதன் அதிகமாக நேசிக்கின்றான். இயல்பாகவே மனிதனுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். தன்னுடைய தாய் தந்தையர்கள், தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், தன்னுடைய சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை மனிதன் அதிகமாக நேசிக்கின்றான். எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னா, தனக்கு இந்த உலகத்துல எதுவெல்லாம் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்புகிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த கல்வி அதிகமான கல்வி படித்ததன் மூலமாக ஒரு சிறந்த நிலையை இந்த உலகத்தில் அடைந்திருக்கிறான்னு சொன்னா, இதே நிலை என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறான். நான் படித்தது போன்று, எனக்கு கிடைத்தது போன்று உள்ள ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அரசு வேலை என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கணும், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கிடைக்கணும் என்று மனிதன் விரும்புகிறான். உலக வாழ்க்கையில எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய உச்சகட்டமான இன்பங்கள் எதுவாக இருந்தாலும் தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரர்கள் இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய யதார்த்தம் என்பது எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கிறது. ஒரு பதவி உலகத்தில் கிடைத்திருக்கிறது சொன்னா, அதே பதவியும் பொறுப்பும் உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்தஸ்தும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய யதார்த்த நிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க தான் மாத்திரம் இந்த ஹஜ்ஜுங்கிற இந்த பாக்கியம் கிடைத்திருக்குது அப்படின்னு சொன்னா, இதை அனுபவிக்கக்கூடியவன் அங்கு சென்ற மாத்திரத்திலே அவன் அல்லாஹ்விடத்தில் வைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் ஒன்றாக எது இருக்கும்னு சொன்னா, எனக்கு கிடைத்த இந்த ஹஜ்ஜு பாக்கியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய உறவினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் தனக்கு கிடைத்த இன்பம் தன்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்கிறது. அது மாதிரி உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான். படிப்பறிவு இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல், அன்றாட கூடி வேலை பார்த்து ஒருவன் வாழ்க்கையை கடத்துகிறான் என்று சொன்னால் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? நாம தான் படிக்காம கஷ்டப்படுறோம், சிரமப்படுகிறோம், நமக்கு கிடைத்த இந்த சிரமம் கஷ்டம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கூடாது, என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சோதனை, அவனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு வந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கிறான். இப்ப இந்த எதிர்பார்ப்பு என்பது யதார்த்தமானது, எல்லா மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடியது. இஸ்லாம் இதை தடுக்கவில்லை. ஒரு மனிதன் தனக்கு கிடைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, அதாவது இறைவன் தடுத்த விஷயங்களை தவிர்த்துள்ள எல்லா எதிர்பார்ப்புகளும் இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஒரு குடும்ப தலைவன் இந்த உலக விஷயத்தில் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துகிறானோ, தனக்கு கிடைத்த இன்பங்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ, தனக்கு ஏற்பட்ட எந்த ஒரு சோதனையும் துன்பமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று எதிர்பார்க்கிறானோ, இதையெல்லாம் விட மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் நான் எப்படி குடும்பத்தை நேசிக்கிறோனோ, குடும்பத்தோடு சேர்ந்து வாழுகிறேனோ, இதே போன்று என்னுடைய குடும்பம் நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு இருப்பது போன்று அதே நிலை, அதே உறவு, அதே பாசம் நாளை மறுமையில் சுவனம் வரையிலும் எங்களுடைய இந்த இரத்த உறவுகள், அவர்கள் மீது நாம் கொண்ட பாசம், நேசம் தொடர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எந்த குடும்ப தலைவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையிலே குடும்பத்தை நேசிக்கிறான் அர்த்தம். மறுமை சார்ந்த எதிர்பார்ப்புகள், மறுமையில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சுவனத்தின் இன்பம் அது எனக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு, ஆசை யாருக்கு இருக்குமோ, அதற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய குடும்பத்தை அப்படிப்பட்ட தயாரிப்போடு யார் உருவாக்குகிறார்களோ இவர்கள்தான் உண்மையில் அவர்கள் வாழுகின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்றார்கள், தன் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துகிறார்கள் என்று அர்த்தம். இந்த மறுமை சார்ந்த கவனமும், மறுமையில் ஒரு மனிதன் ஈரேற்றமடைய வேண்டும், மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அக்கறையும் எந்த மனிதனுக்கு இல்லையோ இவனுடைய இந்த உலகியல் ரீதியான நேசம் என்பது மறுமையை விட்டுவிட்டு உலகத்தில் மாத்திரம், உலகத்தோட மாத்திரம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கிறதோ இந்த எதிர்பார்ப்பு என்பது அர்த்தமற்றது. ஏன்னா இது உலகத்தில் இறைவன் படைத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும்.
தன்னுடைய குட்டியை நேசிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய இந்த நேசம் என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும். ஆனால் மனிதன் மற்ற விலங்குகளிலிருந்து சிறந்தவன் என்பதை பறைசாற்றக்கூடிய அளவில் அவருடைய நேசம் இருக்க வேண்டுமானால் உண்மையில் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நான், என் பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர்கள் எல்லோரும் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு யார் தன்னுடைய குடும்பத்தை கட்டமைக்கின்றானோ அவன்தான் உண்மையாக தன் குடும்பத்தை நேசிக்கிறான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குதா இல்லையானா எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வெறுமனே ஆசைகள், வெறுமனே வெற்றி எதிர்பார்ப்புகள் மாத்திரம் மறுமையில் அந்த வெற்றியை பெற்று தந்து விடாது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தால் போல் இந்த உலகத்தில் நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். எப்படி தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நாம் கஷ்டப்படுகிறோமோ, அவர்களை படிக்க வைப்பதற்காக நாம் அதிகளவில் பொருளாதாரத்தை திரட்டி அவர்களை உயர்வழி கொடுக்க வேண்டும் என்பதற்கான உழைப்புகளை, அர்ப்பணிப்புகளை செய்கிறோமோ, அதுபோன்று என் பிள்ளை சுவனத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல குடும்பத்தோட சுவனம் செல்வதற்கான தேவைகள் என்ன, அதற்கான அடிப்படை என்ன என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 52வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்டு, வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتَهُم بِإِيمَانٍ, இந்த இறை நம்பிக்கையில் தன்னுடைய உறவுகளையும் சேர்த்துக் கொள்கிறார்களோ, தன்னுடைய உறவுகளையும் பின்தொடர செய்கிறார்களோ, இவர்கள் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன், அவர்களுடைய அமல்களிலிருந்து எதையும் நாம் வீணாக்க மாட்டோம். இப்ப நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நம் பிள்ளைகள் நாளை மறுமையில் சுவனம் செல்ல வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை, அந்த கொள்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. ஏன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறுமை என்கின்ற ஒரு நிலை வந்துவிட்டால் யாரும் யாருக்கும் உதவ முடியாது. இந்த உலகத்துல தன் பிள்ளைக்கு தன் பெற்றோர்கள் உதவுவார்கள், பெற்றவர்களுக்கு பிள்ளைகள் உதவுவார்கள், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்துவிடும். மறுமை என்று வந்துவிட்டால் யாரும் யாருக்கும் உதவ முடியாது, யாரும் யாரையும் பார்க்கவே முடியாது, எல்லாரும் இரண்டு விடுவார்கள். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகள் ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டும் பெற்றோர்கள் ஓடுவார்கள், தன்னுடைய நண்பர்களை விட்டும் சக நண்பர்கள் விரண்டு ஓடுவார்கள், மனைவியை விட்டும் கணவர், கணவரை விட்டும் மனைவி என்று சொல்லி எல்லோரும் விரண்டோடக்கூடிய ஒரு நிலை. யஃபிருல் மர்உ, விரண்டு ஓடுவான். அந்த மறுமை நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய நிலை என்ன, எனக்கு வெற்றியா தோல்வியா, எனக்கு சொர்க்கமா நரகமா, இந்த உலகத்தில் நான் செயல்பட்டதற்கான ரிசல்ட் என்ன என்பதில் மாத்திரம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நிலையும் இருக்கும். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அவனுடைய விஷயம் என்ன என்பதுதான் அவனுக்கு பிரதானமானதாக இருக்கும். யாரும் யாரையும் பார்க்க முடியாது. இன்னும் சொல்வதென்றால் யாரும் யாரையும் பார்க்க முடியாது என்பதை தாண்டி, எல்லோரும் எல்லோரை விட்டும் விரண்டோடுவார்கள் என்பதை தாண்டி, ஒருவேளை இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது, இந்த உலகத்தில் இவன் செய்ததற்கான தண்டனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவான், சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி, எனக்கு ஏற்பட்ட இந்த வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எனக்கு பகரமாக என் பிள்ளைகளை எடுத்துக்கொள் அப்படின்னு மனிதன் சொல்லுவான். மின் அதாபி யௌமஇதின் பிபனி வ ஸாஹிபத்திஹி வ அஹி வ ஃபஸீலத்திஹி அல்லதி துவி வ மன் ஃபில் அர்தி ஜமீஅன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொந்த பந்தத்தை, என்னுடைய உறவினர்கள் எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள். ஏன்? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொள். ஒமன் ஃபில் அர்தி ஜமீஆ சும்ம யுன்ஜி, என்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லி தனக்கு ஏற்பட்ட துன்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன் பிள்ளைகளை பகரமாக்கக்கூடிய நிலை அல்லாஹ் அப்படி ஏற்படுத்த மாட்டான். அவரவர் செய்த தீமைக்காக அவரவர் தண்டனை கூறியவராக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம் கட்டமைக்க வேண்டும்.
முதல்ல கொள்கையை நாம கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ்னா யார், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, உலகத்திற்கு பிறகு உள்ள மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது போன்ற இஸ்லாத்தின் அடிப்படைகளை இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த குடும்பம் எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி கட்டமைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான், வாந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நரகம் குறித்த எச்சரிக்கை செய்யுங்கள். உலகத்திலேயே அது குறித்த நரகம்னா என்ன, அதனுடைய வேதனை என்ன, நரகத்துக்குரியவர்கள் யார், என்னென்ன தீமைகளுக்காக நரகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை போன்ற அறிவை உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க. சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அழைக்கிறார்கள். குடும்பத்தை அழைத்து போதனை எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. தன்னுடைய உறவினர்களை அழைக்கிறார்கள். யா அஹ்ல குரைஷ், என் அருமை குறைஷி குலத்தார்களே என்பதாக குறைஷி குலத்தினுடைய ஒவ்வொரு நபர்களுடைய பெயரையா குறிப்பிட்டு அழைக்கிறார்கள். அழைத்து சொல்றாங்க, இஸ்தரு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. லா உக்னி அன்க மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக, இந்த தூதரின் குடும்பத்தினர்கள் என்பதற்காக உங்களை எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. தன்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, சலீனி மாஷியத்தி மின் மாலி, என்னுடைய உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள். லாவோனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது, காப்பாற்ற முடியாது என்று சொல்லி நரகம் குறித்த எச்சரிக்கையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அனைத்து வகையான இபாதத்துகள் அடிப்படைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா, வாழும் பொழுதே தன் மகள் சொர்க்கத்துக்குரியவள் என்று நன்மாராயம் சொல்லப்படும் அளவிற்கு தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் கட்டமைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுவனவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சய்யிதத்துன் நிசாய் அஹ்லில் ஜன்னா, சுவனத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழும் பொழுதே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகள் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, உண்மையிலேயே அதற்கான அனைத்து தகுதிகளும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட அளவிற்கு தன்னுடைய பிள்ளையை கட்டமைத்தார்கள். கொள்கையை சொன்னாங்க, வணக்க வழிபாடுகளை சொன்னார்கள், இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வு ஃபாத்திமா நாயகி அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. இஸ்லாத்திற்காக தந்தையோடு சேர்ந்து அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கின்ற பொழுது கடுமையான நெருக்கடிகளுக்கு, எதிரிகளால் பல்வேறு நெருக்கடிகள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்றார் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய முதுகில் ஒட்டகத்தினுடைய மலத்தை சுமத்தினார்கள். அபூஜஹல் என்று சொல்லக்கூடிய வகைராக்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது சுஜூதில் இருந்தவங்க நிமிர முடியாத அளவிற்கு கடுமையான அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் நிலையை பார்த்துவிட்டு வேகமாக வந்து அதை அப்புறப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இழி செயலை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்தனை செஞ்சாங்க. வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அதுபோன்று உஹது யுத்தகலத்தில் நபிகளாருடைய பற்கள் உடைக்கப்பட்டு முகமெல்லாம் இரத்த சாயம் பூசப்பட்ட அளவுக்கு எதிரிகளால் தாக்கப்படுகின்ற பொழுது கூட தன்னுடைய தந்தைக்கு உறுதுணையாக நின்று காயப்பட்ட உறுப்புகளுக்கு ஃபாத்திமா அவர்கள் மருந்திட்டார்கள் என்கின்ற வரலாறு. இப்படி ஃபாத்திமா நாயுடைய வரலாற்றை எடுத்து பாருங்க. மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள், தன்னுடைய தந்தைக்கு உறுதுணையாக நின்றார்கள், இறை சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்தை சதாவும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஃபாத்திமா அவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்வதென்றால் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சிரமங்கள், நெருக்கடிகள், இந்த நெருக்கடியில் இருந்து நாம் வெளிவர வேண்டுமானால் இறைவனுடைய சிந்தனை இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அல்லாஹ் நம்மை விடுவிப்பான் என்கின்ற அந்த சிந்தனை ஏற்படுத்தினாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இல்லாத பொழுது ஃபாத்திமா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வராங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து தன்னுடைய தந்தையை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இல்லைன்னு சொன்ன மாத்திரத்துல இவங்க வந்த காரணத்தை சொல்றாங்க. வேலை செய்ய முடியாம ரொம்ப சிரமமா இருக்குது, வீட்டு வேலைகள் என்னால செய்ய முடிவதில்லை, எனக்கு இந்த யுத்த காலத்துல கிடைத்த அடிமைகள் யாராவது ஒருத்தவங்களை நான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வீட்டுக்கு திரும்பிய மாத்திரத்திலேயே நபிகளாருடைய மனைவி ஃபாத்திமா வந்து செய்தியை சொல்றாங்க. ஃபாத்திமா வந்தாங்க. அவர்கள் வந்து யுத்தகலத்தில் கிடைத்த அந்த அடிமைகளை வந்து வேலைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா ஃபாத்திமாவை சந்திக்க போறாங்க. ஒரு மார்க்க சிந்தனை உள்ள ஒரு பிள்ளையை கட்டமைத்தார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு நாம் அடிக்கடி தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா அவங்கள அழைச்சி அவங்கள்ட்ட சொல்றாங்க, அலா உஸ்புரிகி மா உவ கைருல் லக்கி மின்ஹு, உதவி செய்வதற்கு ஆள் வேண்டும் என்று என்னுடைய வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்பட்டது உண்மைதானா? உண்மைதான். நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமாவிற்கும் அலிக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுக்கறாங்க? நீங்கள் உறங்கச் செல்வதற்கு முன்னால் துஸப்பிஹின் அல்லாஹ இந்த மனாமிக்கி ஸலாஸன் வ ஸலாஸீன, நீங்கள் உறங்குவதற்கு முன்னால் 33 தடவை தஸ்பீஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. ஒத்து கப்பீரின் அல்லாஹ 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் என்பதாக இதை நீங்க கற்றுக்கொண்டு இதை உறங்கச் செல்வதற்கு முன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதுகின்ற பொழுது ஒரு பணியாளரை வைத்து வேலை செய்வதை விட இந்த இறைவனுடைய சிந்தனையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகும் சிறந்தது என்பதாக கற்றுக் கொடுத்தாங்க. இதை கற்றறிந்த அந்த ஃபாத்திமா அவங்க அலில்லா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து இந்த செய்தியை கேட்ட நாள் முதல் என் வாழ்க்கையில ஒரு பொழுதும் இந்த திக்ரை நான் விட்டதே இல்லை. உறங்குவதற்கு முன்னால் இறை சிந்தனை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறோமா? உறங்குறதுக்கு முன்னால ஓத வேண்டிய துவாக்களை ஓதுனியான்னு கேட்கிறோமா? தஸ்பீஹ் செய்தியான்னு கேட்கிறோமா? சொல்லி கொடுக்கிறோமா? பிள்ளைகளுடைய மறுமையின் மீது அக்கறை இருக்கக்கூடிய எந்த பெற்றவர்களாக இருந்தாலும் இதில் கவனம் செலுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதை கற்றுக் கொடுக்கிறாங்க. உறங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சிந்தனை, இறைவனை புகழுங்கள், இறைவனை பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா அலி அவர்கள் இதை நாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அலி அவங்கள்ட்ட, ஒலா லைலத்து சிஃபீன், சிஃபீன் என்கின்ற யுத்தகலம் நடந்துச்சு அலி அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு யுத்தகலம், அந்த யுத்தகலத்தினுடைய இரவில் கூட நீங்கள் இதை விடவில்லையா? அப்ப அலிதான் அவங்க சொல்றாங்க, ஒலா லைலத்து சிஃபீன், சிஃபீனுடைய அந்த யுத்தகலம் நடக்கக்கூடிய அந்த இரவுல கூட அந்த திக்ரை நான் விட்டதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கற்றுத்தந்த இந்த தஸ்பீஹை என்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்டதால் முதல் ஒரு நாள் கூட நான் விட்டதே இல்லை, இந்த திக்ரை நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம உருவாக்குறோமா? இறை சிந்தனை. பிள்ளைங்க கையில நாமளே என்ன செய்யறோம்? மொபைல் போனை கொடுக்கிறோம். இதுல லீவு நாட்கள், ஸ்கூல் விடுமுறை நாட்கள், எங்க போறாங்க? எங்க வீட்டுல இருந்தா ஒரே ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பதான் அந்த மதரசா ஆரம்பிக்கலாங்க, கோடை கால பயிற்சி வகுப்பு நடத்துவீங்களா, எப்ப நடத்த போறீங்க? நாம கூட இவ்வளவு மார்க்க விஷயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல இவ்வளவு ஆர்வமா நாம நினைப்போம். இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஸ்கூல் முடியட்டும், 2 நாள் இருக்குது இல்ல, ஆரம்பிச்சிருவோம் அப்படிம்போம். ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிள்ளைகள் மீது அக்கறையா? இல்லங்க, வீட்டுல உசுருவானாலும் போயிடும், ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு 2 மணி நேரம் அங்க போயிரும்ல, அந்த மாதிரி நம்மை விட்டும் கடந்தால் போகும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதிகமான பெற்றவர்கள். அப்ப வீட்டுல இருந்தா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலைக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கிறோம்னா அதுக்கு என்ன வழின்னு பாக்குறாங்க. இன்னைக்கு சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள் கையில தாங்களே மொபைல் போனை கொடுக்கறாங்க. சமூக வலைதளத்தை பார்க்க அதுல என்ன காட்சிகள் காட்டப்படுது? நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல நெல்லை மாவட்டத்துல ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சக மாணவனை அறிவாளால் வெட்டுகிறான். இது எங்க நடக்குது? பள்ளிக்கூடத்துல நடக்குது. நாம என்ன நினைப்போம்? பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல நல்லா படிப்பாங்க அப்படின்னு நம்ம, அதாவது பென்சில் பேனா கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்கூல் பேக்ல அறிவால் இருக்குது, ஆயுதத்தை ஏந்தி போகக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்குது. விசாரிக்கிறாங்க காவல்துறை, ஏன்பா அவனை அறிவாளால் வெட்டுன, யாரும் சொன்னாங்களா? இதுக்கு பின்னணி என்ன? உன்னை யார் அப்படி விட்ட சொன்னா? இல்ல, என்ன யாரும் அப்படி விட்ட சொல்லல, நான் யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்றான். யூடியூப்ல என்ன பார்த்தானா? யூடியூப்ல ஒரு ஆளை அறிவாளால் வெட்டுறதை பார்த்தேன், அதை பார்த்து நான் அதை மாதிரி வெட்டினேன், நான் கேட்டது அவன் தரல, எனக்கு பென்சில் தரவில்லை,
பென்சில் தரல, பேனா தரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி உயிரையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நிலை வந்து இவன் எங்கிருந்து கட்டதாக சொல்கிறார். உண்மையோ பொய்யோ, அவன் சொல்வது உண்மையோ பொய்யோ. ஆனால் இன்னைக்கு யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு சமூக வலைதளத்துல உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்தின் மொத்த உருவம்னு சொல்லலாம். எதை வந்து சமூக வலைதளத்தில் பதிவிடணும், எதை பதிவிடக்கூடாது என்கின்ற எந்த வரையறையும் இல்லை. அதிகமான மக்கள் பார்க்கணும், எனக்கு காசு பணம் கிடைக்கணும், இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவர்கள். நாம எதை சமூக வலைதளத்தில் பதிவிடுறோம், இதனால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை என்பதெல்லாம் பார்க்கிறதே இல்லை. கொலை செய்யறத நேரடியாக என்ன செய்யறான், சமூக வலைதளத்தில் பேஸ்புக்ல போடுறான், லைவ் பண்றான், யூடியூப்ல லைவ் பண்றான், தற்கொலை பண்றதையும் லைவ் பண்றான், கடத்தி கொண்டு போய் கிட்னாப் பண்றது, இதையெல்லாம் என்ன செய்யறான், லைவ் பண்றான். இப்ப இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்துல என்ன தோணும்? அவங்களுக்கு எப்படி இறை சிந்தனை வரும், மார்க்க சிந்தனை எப்படி வரும்? இது யாருடைய பொறுப்பு? ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா? இறைவனை பற்றி உண்டான அறிவு, மறுமையை பற்றி இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பாங்களா? ஸ்கூல்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்து பாட புத்தகத்தில் இருக்கு, அதை மட்டும் ஒழுக்கத்தை வந்து பெற்றவர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப உயர்ந்த கல்வி என்னுடைய பிள்ளைக்கு வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மாத்திரம் மறுமையினுடைய ஈரட்டத்திற்கு காரணமாக அமைஞ்சது. உலக வாழ்க்கைக்கு வேண்டுமான உதவலாம், ஆனால் ஒழுக்கம், பண்பாடு, நாகரீகம், மார்க்க சிந்தனை, மறுமை சிந்தனை எல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியரும் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக உறங்கச் செல்கின்ற பொழுதோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு உறங்கச் செல்ல வேண்டும் என்கின்ற அறிவை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்துறாங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க கண்காணிப்பு வேணும். நம்மை விட்டு போயிட்டார்கள், வீட்டில் இல்ல போனா சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதாவது தந்தை கொஞ்சம் கடுமை காட்டினாங்கன்னா தாய் என்ன செய்வாங்கன்னா லூசில் விட்டுருவாங்க. தகப்பன் என்ன செய்வாரு, இவன் எங்க போறா எங்க வர்றான், அதாவது மார்க்க விஷயம் கற்றறிந்தானா, தொழுகைக்கு போனானா, இதெல்லாம் இரண்டாவது. சில வீட்டில் உள்ள பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவனுடைய சேர்க்கை என்ன, யாரோட சேர்கிறான், யாரோட பேசுகிறான், எங்க போறான், இதை மட்டுமே கவனிப்பாங்க. தொழுதானா, குர்ஆன் ஓதுதானா, மார்க் அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இந்த சிந்தனை இருக்கும், சேரார பிள்ளைகளோட அதாவது சேர்ந்துடக்கூடாது, தவறான பிள்ளைகளோட நட்போட சேர்ந்துடக்கூடாது, அந்த விஷயத்துல கவனமா இருப்பாங்க. தந்தை கவனமா இருந்தா தாய் என்ன செய்வாங்க, கொஞ்சம் மெத்தனமா இருப்பாங்க. ஏன் அவனை போட்டு ஒரே பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் எங்கேயா போனா வருவான் விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சில வீட்டுல நேர் மாற்றமா இருக்கும், தாய் ரொம்ப கண்காணிப்பா இருப்பாங்க, தந்தை அந்த கவனம் இருக்காது. பிள்ளைகள் விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். விடுமுறை நாட்கள் குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்துல அதாவது கடலூர் மாவட்டம் நினைக்கிறேன் 3 பேர்கள் குளிக்க போனவங்க மூழ்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த மாதிரியான செய்திகள், அந்த மாதிரி அதாவது கல்லூரி ஸ்கூல் விடுமுறை நாட்கள்ல இந்த மாதிரி விபத்துகள் அதிகமா நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, பிள்ளைகள் எங்க போறாங்க எங்க வராங்க, இதுல வந்து கவனிப்பு நாம இருக்கணும். இல்லைன்னு வைங்களேன், உலகத்திலேயே நம்ம மிகப்பெரிய இழப்பை நாம சந்திக்க நேரிடும். குறிப்பாக மார்க்கத்தை பற்றி, இறைவனை பற்றி அல்லாஹ் லுக்மான் என்கின்ற அந்த அறிஞரை பற்றி அல்லாஹ் சொல்றானா இல்லையா, தன்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ்னா யாரு அப்படிங்கறத கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் யாரு தெரியுமா, அவருடைய கண்காணிப்பு எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த வானத்திலோ பூமியிலோ ஒரு பாறையின் இடுக்கில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹ் வெளியில் கொண்டு வந்து விடுவான், அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனுடைய கண்காணிப்பு இருக்கு, நம்ம யாரும் பார்க்கல நினைக்காது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இறைவனுடைய இறை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய போதனைகளை லுக்மான் தன்னுடைய மகனுக்கு செய்தார் என்கின்ற வரலாற்றை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இதை நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமா? நாமளே மொத்தமா உட்கார்ந்து ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் சமூக வலைதளத்திலும் மீடியாக்கள் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு நம்ம பிள்ளைகளை நாம எப்படி திருத்துவோம்? இதுவெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உலக வாழ்க்கையில் அவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அக்கறையை விட நாளை மறுமையில் என்னுடைய பிள்ளை அவன் மௌத்தான பிறகு சொர்க்கம் என்கின்ற மகத்தான அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும், அதற்கான ஒரு உருவாக்கத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். மதரசால சொல்லி கொடுப்பாங்க, மதரசா வச்சிருக்கிறாங்க, அங்க மார்க்க விஷயங்கள் போதிக்கப்படும். எத்தனை பேர் மதரசாக்கு அனுப்பி வைக்கிறாங்க? சதாவும் இந்த கோடை விடுமுறை நாட்கள்ல கூட சில வீடுகள்ல வந்து அதுல கவனம் செலுத்துறதே இல்லை. சரி, ஒரு 10 நாளாவது இந்த மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், குறைஞ்சபட்சம் நாம கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல மதரசாக்கள், நம்முடைய ஜமாத்துல இந்த கோடைகால விடுமுறையை ஒட்டி பல இடங்கள்ல கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்துறோம்.
எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க? இல்ல. அப்ப இதுவெல்லாம் மார்க்க விஷயத்திற்காக நாம் அவர்கள் அந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கான ஒரு அக்கறையும் ஒரு கவனமும் செலுத்தலைன்னா இந்த உலகத்துல எவ்வளவு கல்விகள் அவன் கற்றாலும் சரிதான், உலகத்துக்கு வேண்டுமானால் பயன் தருமே தவிர ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம், இறையச்சம் எதையும் அவனுக்கு ஏற்படுத்தவே செய்யாது. நாளை மறுமையிலும் அது உதவாது. அப்ப உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்களோ, வாழும் பொழுதே தன் மகள் சுவனத்தின் பெண்களுக்கெல்லாம் தலைவி என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மை உடைய, மார்க்க சிந்தனை உடைய, தொழுகையோடு தொடர்புடைய ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரே ஒரு வரலாற்று செய்தி, நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் நடந்த பல்வேறு யுத்தகலங்களில் நடந்த ஒரு யுத்தகலம் பத்ர் என்கின்ற யுத்தகலம். அந்த யுத்தகலத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த யுத்தகலம் முடிந்து இருக்கிறது. ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்தித்து அந்த யுத்தகலத்தில் மரணித்த தன் பிள்ளையை பற்றி கேட்கிறாங்க. என்னுடைய பிள்ளையின் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உம்மு ஹாரிசா என்கின்ற பெண்மணி ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அலா துஹத்திஸ்னி அன் ஹாரிசா, ஹாரிசாவுடைய நிலை என்ன? வகான குத்தில யௌம பத்ர், பத்ருடைய யுத்தகலத்தில் அவர் கொல்லப்பட்டார். அஸாபஹு முஸ்ஸஹமு, அவருடைய முதுகில் கடுமையான முறையில் எதிரிகளுடைய ஆயுதம் தாக்கி இருந்தது. ஃபஇன் கான ஃபில் ஜன்னதி, அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் சபர்து, நான் அதை பொறுத்துக் கொள்வேன். வஇன் கான கைரு தாலிக், இது அல்லாத வேறு ஏதாவது ஒன்றை அவரை பற்றி ஒரு செய்தியை நடத்த நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இஜ்தஹத்து அலைஹி பில் புகா, நான் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. இந்த பத்ர் யுத்தகலத்தில் மரணித்த என்னுடைய பிள்ளையினுடைய நிலை என்ன என்பதாக கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உம்மு ஹாரிசா உங்களுக்கு சொல்றாங்க, ஃபயின்கான, அதாவது இந்த சொர்க்கம் இருக்கிறது, யா உம்மு ஹாரிசா இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கிறது. சொர்க்கம்ங்கிறது ஒரே ஒரு படித்தரத்தை கொண்டதா? பல படித்தரங்கள் இருக்கிறது. வ இன்ன இப்ருகி அஸாபல் ஃபிர்தௌஸில் அலா, உன்னுடைய மகன் ஹாரிசா இருக்கிறாரே, அவர் உயர்வான ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பதாக சொன்னார்கள். பாருங்க, தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறாங்க. மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைபெற்ற முதல் யுத்தகலம், அந்த யுத்தகலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு என்று தனி சிறப்பு இருக்கு மார்க்கத்தில். யுத்தகலத்தில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே ஷஹீதுங்கிற நிலை. எந்த யுத்தகலத்தில் உயிர் தியாகம் செய்தாலும் சரிதான், அவர் ஷஹீதுங்கிற அந்தஸ்தை பெறுகிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பத்ர் யுத்தகலத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யமலு மாஷியத்தை, நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்குரிய அந்தஸ்து. அப்படிப்பட்ட யுத்தகலத்துல ஒரு சிறிய வயதுடைய ஹாரிசா என்று சொல்லக்கூடியவர் மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க துணிந்தார்கள் என்று சொன்னால், இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளையை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. மார்க்க சிந்தனை, இறை சிந்தனை, இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக என் மகனை நான் இழக்க தயார். அப்ப எந்த அளவிற்கு மார்க்க விஷயத்துல கவனமா இருந்தாங்க அன்றைய பெற்றோர்கள். அது மாதிரியான கண்காணிப்பு, அது மாதிரியான ஒரு உருவாக்கம் நமக்கு இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக நாம் மாத்திரம் சுவனம் சென்றால் போதுமானது என்கின்ற அளவில் இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் தொழுகை அவங்கள்ட்ட இருக்கும், தான் பிள்ளையிட்ட தொழுகை இருக்காது. கொள்கை அவரிடத்தில் இருக்கும், தான் பிள்ளையிட்ட கொள்கை இருக்காது. பிள்ளையிட்ட கொள்கை ஏற்படுத்துவதற்கான எந்த முயற்சியும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட நிலை என்பது உண்மையில் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் இல்லை. உண்மையான ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பதற்கான உண்மையான அடையாளம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் எதையெல்லாம் அவர்களுக்கு விரும்புகிறோமோ இதே நிலை மறுமையிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும், உலக வாழ்க்கையில் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்பது போன்று, மறுமையில் என்னுடைய குடும்பத்தில் யாரும் நரகம் சென்று விடக்கூடாது, இறைவனுடைய அந்த தண்டனையில் அகப்பட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த அக்கறை யாருக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை இந்த உலகத்தில் யார் ஏற்படுத்துகிறாரோ அவர்தான் உண்மையில் இறைவனுடைய பார்வையிலே குடும்பத்தை நேசிக்கிறார் என்றும், அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான 3 அடிப்படைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் ஒன்று வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. ஒரு மனிதர் மௌத்துக்கு பிறகு அவர் விட்டு சென்ற பிள்ளைகளில் சாலிஹான பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளையினுடைய பிரார்த்தனை நாளை மறுமையில் ஒரு பெற்றோருக்கு வந்து சேரும் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் நாம் அவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்காக செய்த அர்ப்பணிப்புகள், அந்த தியாகங்களை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் நமக்காக கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படை மார்க்க அறிவு, மார்க்க சிந்தனையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதில் பெரும்பாலான பெற்றோர்கள் மார்க்க அறிவுடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஆலிம்கள், எல்லாருமே மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஓரளவு அவர்களுக்கு தேவையான மார்க்க அறிவை அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இன்று நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பல்வேறு மதரசாக்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய கிளையின் சார்பில், நம்முடைய திருவிதாங்கோடு கிளையின் சார்பாக பெண்களுக்கான மதரசா நாம் நடத்துகிறோம். நம்ம தெரியும், மதரசத்து சஃபியா. அது ஆரம்பித்து 3 ஆண்டு காலம் நெருங்கி 4வது வருஷத்துல நாம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். 4ஆம் ஆண்டுக்கான அந்த அதாவது அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆலிமாக்கள் நம்முடைய மதரசாக்கள் பயின்று பலர்களுக்கும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலையில, பல குடும்பத்தை கொள்கை ரீதியாக கட்டமைக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 4ஆம் ஆண்டு பாடத்திட்டத்திற்கான அந்த கல்வி ஆண்டுக்கான அந்த சேர்க்கை அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அட்மிஷன் வரக்கூடிய 28 அடுத்த மாசம் 28ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் இந்த அட்மிஷன் நடக்கிறது. எனவே அதற்குள்ள உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சேர்ப்பதாக இருந்தால், இந்த ஓராண்டு ஆலிமா இந்த படிப்புக்காக நீங்கள் சேர்ப்பதாக இருந்தால் விரைவில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நுழைவு தேர்வு இன்ஷா அல்லாஹ் 29/5 அடுத்த மாசம் 29ஆம் தேதி நுழைவு தேர்வு நடக்கிறது. அந்த அடுத்த ஆண்டுக்கான கல்வி ஆண்டுக்கான துவக்கம்ங்கிறது 2/6 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த 4ஆம் ஆண்டுக்கான அந்த கல்வி ஆண்டுக்கான துவக்கம் நடைபெறுகிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாக்கள் சேர்ப்பதாக இருந்தால் விரைவாக அடுத்த மாசம் 28ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அட்மிஷனை நீங்க போட்டுருங்க என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கோடை விடுமுறையை பயன்படுத்தி நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிளைகளில் கோடை கால பயிற்சி வகுப்பு நாம நடத்துவோம். பிள்ளைகளுடைய விடுமுறையை கருத்தில் கொண்டு 10 நாட்கள் 15 நாட்கள் நாம நடத்துவோம். அந்த கோடைகால பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஆண்டிலும் நம்முடைய மசூர் ரஹ்மான் கிளையின் சார்பாக நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம், அதாவது இந்த கோடைகால பயிற்சி வகுப்புங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும் நடத்துற மாதிரி இந்த ஆண்டும் நம்ம நடத்துகிறோம். 28ஆம் தேதி முதல், இந்த மாசம் 28 திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை வரை இந்த கோடைகால பயிற்சி வகுப்பு நடக்கிறது. இதுல நம்முடைய பெண்கள், ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஆண்களுக்கு நம்முடைய பள்ளிவாசலில் வைத்து மஸ்ஜித் ரஹ்மானில் வைத்து ஆண்களுக்கு நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை ஆண்களுக்கும், பெண்களுக்கென்று தனியாக நம்முடைய மதரசா சஃபியா மதரசா சபூரா காலில் இருக்கக்கூடிய அந்த மதரசாவில் வைத்து பெண்களுக்கு மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை நடக்கிறது. இதற்கான தகுதி என்னன்னு சொன்னா, அதாவது 14 வயது முதல் 17 வயது வரை ஆண்களுக்கான தகுதி, பெண்களுக்கு 14 வயது முதல் 21 வயது வரை பெண்களுக்கான தகுதி. எனவே இந்த கோடைகால பயிற்சி வகுப்புங்கிறது கிடைப்பதற்கு அரிதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதுல அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை நாம சொல்லிக் கொடுக்கிறோம். துஆக்கள் மனனம், சூறாக்கள் மனனம், ஒழுக்கம், பெற்றோர்கள் எப்படி கவனிக்கணும், அது மாதிரியான பல்வேறு மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம கற்றுக் கொடுக்கிறோம். குறிப்பிட்ட இந்த 10 நாட்கள் முழுமையாக யார் பங்கேற்கிறார்களோ அவர்களுக்கான அந்த ஷீல்டு சான்றிதழ் நாம கொடுக்கிறோம். அந்த அடிப்படையில் இது போன்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை கோடைகால அந்த விடுமுறைகளை அதிகமான மார்க்கத்தை கற்றறியக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் நாம் எதை படிக்கின்றோமோ, எதை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.